திருக்குறள் மாணவர் பேரவை அமுதுமொழியாள் அன்பார்ந்த வணக்கம். திருக்குறள் வழி செல்வோம். சிறுகதையாள் திருக்குறள். பண்பை வளர்க்கும் வள்ளுவரின் கருத்து களஞ்சியம். சகோதரர்கள் ஆட்டோ ஸ்டாண்ட். மதிய வேளை. மற்ற ஆட்டோ டிரைவர்கள் சாப்பிட வீட்டுக்கு சென்று விட்டார்கள். மோகன் என்ற ஆட்டோ டிரைவர் அசந்து தூங்கிக் கொண்டிருந்தான். அந்த ஸ்டாண்டில் உள்ள டைகர் என்ற நாயின் சத்தத்தை கேட்டு திடுக்கிட்டு எழுந்தான். ஆட்டோவுக்கு பின்னால் வைத்திருந்த நகை பையை எடுத்துக்கொண்டு ஒருவன் ஓட, நாய் அவனை துரத்தி கொண்டு சென்று அவனை கடித்து குதறி அவன் கையில் இருந்த பையை பறித்து வந்து மோகனிடம் கொடுத்தது. ஆனந்த கண்ணீரால் அவன் தத்தளித்தான். அந்த நாயினால் தனக்கு வரவேண்டிய வருமானம் போய்விட்டது என்று எண்ணிய திருடன் அந்த நாயை எப்படியாவது கொண்டு விட வேண்டும் என்று திட்டம் தீட்டினான். மீண்டும் ஒரு நாள் அந்த நாய் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது ஒரு பையை அதன் அருகே வைத்துவிட்டு ஓட ஆரம்பித்தான். அந்த பையை மோந்து பார்த்த டைகர் என்ற நாய் பையை கவ்விக்கொண்டு அவனை மீண்டும் துரத்தி கொண்டு சென்றது. அவன் முன்னே சென்று அந்த பையை அவன் மேலே தூக்கி வீசியது. வெடிகுண்டு வெடித்து அந்த பையிலிருந்து வெடிகுண்டு வெடித்து அந்த திருடன் அங்கேயே இரத்த வெள்ளத்தில் மிதந்தான். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், எந்த ஜீவனாக இருந்தாலும் அன்பு ஒன்றே உண்மையான அன்பு. அன்பு என்பது இதயத்தின் அடித்தளத்திலிருந்து வர வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே அன்பு என்பது உதட்டளவில் மட்டுமே இருக்கின்றது. இதுதான் வள்ளுவர் அன்பை பற்றி என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம் என்று சொல்லுகின்றார். அன்பிற்கு உண்டோ அடைக்கத்தால் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் என்றும் சொல்லுகின்றார். எனவே நாளைய இளைஞர்களாம், இன்றைய மாணவ செல்வங்களே, அன்பு என்பது அம்மா கற்றுக் கொடுத்த ஒரு புனிதமான வார்த்தை. அந்த அன்பை பற்றி நீங்கள் உணர்ந்து கொண்டால், தெரிந்து கொண்டால், பிறரிடம் உண்மையான அன்பை வைத்து கொள்ளலாம். உங்களுடைய பண்பை வளர்த்து கொள்ளலாம். உங்களை வீடு மட்டுமல்ல, இந்த நாடும் வாழ்த்தும் வணங்கும். எனவே நாளைய இளைஞர்களாம், இன்றைய மாணவர்களே, கற்ற கல்விப்படி வாழ்க்கையின் கொள்கைகளாக ஏற்று நீங்கள் சிந்தித்து பகுத்தறிவு பெற்று மனிதர்களாக வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி, நன்றி, வணக்கம். உங்களின் புலவர் தஞ்சை வீதே விக்டர்.